வியூவர்ஸ், உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ரெட் ஆனியன் விஸ் ஒயிட் ஆனியன். வணக்கம் வியூவர்ஸ், நம்ம சமையல்ல கண்டிப்பா சேர்த்துக்கிற ஒரு பொருள் வெங்காயம். இந்த வெங்காயம் இல்லாம அதிகமா எந்த விதமான சமையலும் இருக்காது. வெங்காயத்துல நிறைய வகை இருக்கு. நம்ம அதிகமா யூஸ் பண்ற ரெட் ஆனியன், அப்புறம் ஒயிட் ஆனியன், எல்லோ ஆனியன், ஸ்பிரிங் ஆனியன் இப்படின்னு வெங்காயத்துல பல வகைகள் இருக்கு. இதுல ரெட் ஆனியனுக்கும் ஒயிட் ஆனியனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனல்களோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒயிட் ஆனியனோட ஸ்கின் கொஞ்சம் தின்னா இருக்கும் ரெட் ஆனியனை விட. ஆனா இந்த ரெண்டு ஆனியனோட ஃபிளேவரும் டெக்ஸ்சரும் வாசனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு வகையான வெங்காயமுமே நம்ம சமையல்ல பயன்படுத்தலாம், அப்படியே ராவாவும் சாப்பிடலாம். ஆனா ஆசியா முழுக்க ஃபேமஸா இருக்கிறது ரெட் ஆனியன் தான். மெக்சிகோல தான் ஒயிட் ஆனியன் ஃபேமஸா இருக்கு. சூப், சாலட் மாதிரியான உணவுகள்ல ஒயிட் ஆனியன் பயன்படுத்துறாங்க. ரெட் ஆனியனோட ஸ்கின் திக்கா இருக்கிறதுனால கிரேவி செய்யும் பொழுது நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பொதுவா வெங்காயத்துல கெலோரிஸ் கம்மி தான். இந்த ரெண்டு வெங்காயத்துக்கும் ஒரே மாதிரியான கெலோரி லெவல் தான் இருக்கு. ரெண்டு வெங்காயத்திலுமே ஒரே அளவான ஃபைபர், ஃபிளாவனாய்ட்ஸ், விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு. சோ ரெண்டு வகையான வெங்காயமுமே ஒரே மாதிரியான நியூட்ரிஷன் தான் கொடுக்குது. அதனால நம்ம எந்த வகையான உணவுக்கு வெங்காயம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் ரெட் ஆனியன் இல்லனா ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ண முடியும். எனவே வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.